இந்த ஆளு ஒரு பெரிய டான். இவர் பிடிக்கிற சிகரெட் புகைனால பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு இருமுறா. உடனே அந்த சிகரெட்டை கீழே போட்டுருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு மலையில நிக்கிறான்னு சொல்லிட்டு தன்னோட கொடையை எடுத்து அவளுக்கு கொடுக்குறாரு. இதை பார்த்து அடியாள் ஒருத்தன், நீங்க மலையில நனைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கொடையை வந்து கொடுக்காம டான் எல்லாரும் கூடயும் சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் நியூஸ்ல ஒரு பொண்ணு யாரோ ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது தான் தெரியுது காலையில யாருக்கு கொடையை கொடுத்தாரோ அந்த பொண்ணை தான் கொண்டிருக்காங்கன்ட்டு. உடனே அடியாளுக்குலாம் ஆர்டர் போடுறாரு, அந்த கொலகாரம் எனக்கு வேணும் அப்படின்னு. உடனே அடியாள் எல்லாருமே அடிச்சு பரண்டு ஓடுறாங்க, அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி போகும்போது டானோட இன்னொரு எதிரி கேங்க அவங்கள தாக்க வருது. அவங்கள எல்லாத்தையும் துரத்தி போய் எல்லாரும் கொன்றாங்க. அப்படி அந்த எதிரி கேங்கோட லீடரும் நம்ம டான் கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனை அடிச்சே கொன்றுதாரு. கொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு போன் வருது. என்னன்னா அந்த பொண்ணை ரேப் பண்ண கொலகார வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கான் அப்படின்னு ஒரு ஐடியா பண்றாரு. ஒருத்தர் அவர் கொலை பண்ண கேஸ்ல அவர் ஆஜராகிறாரு. உடனே அவரை தூக்கி ஜெயில போடுறாங்க. ஜெயில ஆல்ரெடி அவரோட கேங் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் அவருக்கு வணக்கம் போட்டுட்டு இருக்கும் போது அந்த கொலகாரனை பார்த்து ஒரு சிரிப்பா இருப்பாருங்க. அவன் கொலை நடுங்கி போயிருது.